தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பல்வேறு இடங்களுக்கு கள விஜயம் செய்து சட்டவிரோதமான தொழில்கள் தொடர்பாகவும் மக்களுடைய பிரச்சினை தொடர்பாகவும் நேரடியாக ஆராய்ந்து வருகின்ற ஒரு செயல்பாட்டை அவர் மேற்கொள்கின்றது வழமை. அந்த வகையில் அவர் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சுண்டிக்குளம் பகுதியில் உள்ள போப்பராப்பட்டி பகுதிக்கு விஜயம் ஒன்றை நேற்றைய தினம் மேற்கொண்டார். அங்கு கடல் தொழிலில் ஈடுபடும் மக்களுடைய பிரச்சினைகள் தொடர்பாகவும் சட்டவிரோத செயல்முறைகள் தொடர்பாகவும் நேரில் சென்று இதன்போது ஆராய்ந்துள்ளார். சுண்டிக்குளம் சந்தி தொடக்கம் கடற்கரை ஊடாக பேப்பராப்பட்டி வரை செல்லும் பிரதான வீதி 9 கிலோமீட்டர் தூரம் வரை பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகின்றது என்பதை அவர் நேரடியாக காண வேண்டும் என்பதற்காக பிரதேச மக்கள் அந்த பாதையினூடாக அவரை உளவு இயந்திரத்தினூடாக அந்த கடற்கரை பகுதிக்கு அழைத்து சென்றனர். இவ்வீதியை பயன்படுத்தும் 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மக்கள் அவருக்கு தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளனர். கடற்கரை பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாமல் சிக்கலில் அனுபவித்து வருவதாக மீனவர்கள் இதன்போது தெரிவித்தனர். சட்டவிரோதமான தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை இதனால் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக கடல் தொழிலை விட்டு வேறு தொழில்களுக்கு நாங்கள் செல்வதாக பிரதேச மக்கள் அவரிடம் தெரிவித்தார்கள். இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உளவு இயந்திரத்தினூடாக அந்த சுண்டிக்குளம் கல்லாறு மீனவர்கள் பிடிக்கின்ற மீனை உரிய நேரத்தில் கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியாத நிலையில் இந்த பீதி காணப்படுவதை நேரடியாக அவதானித்ததும் இதன் காரணமாக கடலில் பிடிக்கின்ற மீன் பாதி விலைக்கு வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தமது குறைநிறைகளை தெரிவித்தனர். இப்பீதி புனரமைக்க நேரடியாகவே பல பகுதிகளில் உள்ள சந்தைகளுக்கு உரிய நேரத்தில் தாமே மீன்களை நேரடியாக விற்பனை செய்ய முடியும் என மீனவர்கள் தெரிவித்தனர். இவை அனைத்தையும் கேட்டு கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதியளித்தார். செய்தா பிறகு இப்போ யுத்தத்துக்கு பிறகு எங்களுக்கு 32 போட்டிங் வந்துருக்கு. முழுகொடியும் செய்த பிறகு 32 போட்டிங் வந்து கல்லாறு சங்கத்துக்கு பெருங்கடம் தொல்லுண்டு. இப்போ நாங்கள் கதைக்க போக எங்கன்னா முல்லைத்தீவு இதில் இருந்து 45 கிலோமீட்டர் முல்லைத்தீவு. முல்லைத்தீவில் போய் லைசன்ஸ் எடுக்க சொல்லினோம். ஏனென்றா கல்லாறுக்கு கடல் இல்லைன்னு சொல்லினோம். இப்போ கிளிநொச்சி மாவட்டத்துக்கு கடல் இல்லைன்னு சொல்லினோம். ஆனால் இந்த காலமும் நாங்கள் சுனாமி அடித்த காலத்துல வந்து எங்களுக்கு கடல் இந்த வருஷம் மட்டும்தான் சொல்லி இந்த வருஷம் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லினோம். எங்களில் கடத்தொழில் நீதி கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து சொல்லினோம். கல்லாறு கடல் இல்லை, நீங்கள் முன்னத்தினா போய் லைசன்ஸ் போட்டால் நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்டு போட்டு முன்னத்தீர போய் லைசன்ஸ் எடுக்க 45 கிலோமீட்டர் போய் லைசன்ஸ் எடுத்து வந்து இங்கே தொழிக்கிறோம். உத்தியோகரையும் ஒரு காசுக்காரன் தான் எங்களை சங்கம்பாளி நிர்வாகம்பாளி தெரிஞ்சு விட்டது. அப்போ ஒரு காசுக்காரன் என்ன செய்வன் தான் வந்து தான் உழைச்சி கொண்டு தான் ஒதுங்கி போட்டான். எங்களை கிராமம் தான் செல்கிறது கிளிநொச்சி பிரிவுக்கும் விஸ்வமோட பாதுகாப்புக்கும். எதிர்வரும் காலத்தில் இந்த வீதியை புனரமைத்து கொடுக்க வேண்டியது மத அரசாங்கத்தின் பொறுப்பு. ஏனென்றால் மக்களின் பணம் அவர்கள் வரி கட்டுகின்றார்கள், திரைசேரிக்கு சேர்க்கிறது. அந்த பணத்தை சிறந்த முறையில் இந்த பிரதேசத்துக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த பிரதேசத்தில் மீன்பிடியில் பல இன்னல்களை ஏற்படுத்துகிறது. இதே முன்னாள் கருவாட்டு பதப்படுத்தும் நிறுவனம் ஒன்று அமைத்திருக்கிறார்கள். பெண்கள் தலைமைத்துவத்தை சார்ந்து இங்கே பிடிக்கும் மீனை கருவாடு போடுவதற்காக. ஏன் இந்த பிரதேசத்தில் அந்த கருவாடு பதப்படுத்தும் நிறுவனம் செயலிழந்து கிடக்கிறது? ஏனென்றால் பெண்கள் இந்த வீதியால் எவரும் பெற மாட்டார்கள். வாகனத்தில் கூட இந்த இடத்திற்கு வர முடியாது. நாங்கள் கூட டிராக்டரில் தான் உழவு இயந்திரத்தில் தான் இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கோமே, அது வாகனத்தில் வர முடியாத வீதியாக இருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்த்ததை இட்டு சந்தோஷப்படுகின்றார்கள் என்றும். ஏனென்றால் இதுவரை காலம் எவரும் வந்து பார்க்கவில்லை. இதனால் நாங்கள் வந்து பார்த்த நேரடியாக கள ஆய்வு செய்ததில் நாங்கள் உணர்கிறோம் இவர்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஏனென்றால் மீன்பிடி தொழிலை விட்டு அவர்கள் வேறு தொழில்களுக்கு நாடுகிற சட்டவிரோதமான தொழில்களுக்கு. ஏனென்றால் வீதி ஒழுங்காக இருக்குமா இருந்தால் அவர்கள் மீன்பிடி செய்து அதிகமான தொழில் வருமானத்தை ஈட்ட முடியும். ஏனென்றால் இங்கே பிடிக்கு மீனை வேறு விதத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் கொண்டு செல்லும் போது இவர்களது நேர தாமதம் ஏற்படுகிறது. இங்கே விடிய பிடித்தால் சந்தை கொண்டு சேர்க்கும்போது 10-10:30 ஆகிறது. அவர்களின் விலை குறைகிறது. அதனால் அவர்கள் மீன்பிடி தொழிலை விட்டு செல்லும் நிலை என்று ஏற்பட்டிருக்கு இந்த பிரதேசத்தில்.
எதிர்வரும் காலத்தில் இந்த வீதியை புனரமைத்து இந்த மீனவ சமுதாயத்தையும் மேலே தூக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏனென்றால் வடபகுதியில் 20% மீனவ சமுதாயம். நாங்கள் அனைத்து மீனவர்களையும் ஒன்றிணைக்கும் செயற்பாடுக்கு தான் ஈடுபடுகிறோம். இந்த பிரதேசத்துக்கு எதிர்வரும் காலத்தில் வீதியை போட்டுக் கொடுத்தது எமது அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரிவித்து கண்டிப்பாக இந்த பிரதேசத்துக்கு ஒரு விடிவை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடுகிறேன். தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு நேரடியாக கல்லாறு பிரதேச பேப்பரப்படியை வந்து இன்றைக்கு எங்களை நேரடியாக இந்த கால அரசியல் அமைப்பில் இன்றைக்குத்தான் முதல் எங்களை வந்து சந்திச்சிருக்கிறார். இதுவரை அமைச்சர்மார் இவரும் எங்களை வந்து கடற்கரையில் ஒரு அமைச்சர் சந்திக்க அமைச்சர் இல்லை. இந்த பாதை இப்படி ஒரு சிரம நிலையில் இருக்கிற நிலையில் இந்த அமைச்சர் எங்களோட உழவு இயந்திரத்தில் வந்து ரெக்டரில் எங்களை துளைக்கிற இடத்தையும் எங்களில் பாதையையும் எங்களில் மக்களையும் பார்த்தது நாங்கள் எங்களில் பிள்ளைகளில் பேரப்பிள்ளைகளில் காலம் மட்டும் நாங்கள் ஒரு நன்றி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த அளவு காலமும் இருந்த அமைச்சர்மார் எங்களுக்கு ஒரு அமைச்சர் எல்லாரும் அமைச்சர் என்று சொல்லிடுறோம் அரசியலுக்கு வரமாட்டோம் எங்களை வந்து அது செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொன்ன வரலாறு போட் வேண்டும் மட்டும் இருக்குது. கல்லாறு பிரதேசத்தில் வந்து கடற்கரையில் நேரடியாக முதல் வந்து அமைச்சர்ன்ற ரீதியில் வந்து சந்திக்கு எங்களை பார்வையிட்டு எங்களை தொழில்களையும் எங்களை ரோட்டையும் எங்களை துன்பத்தையும் பார்த்த அமைச்சர் இவர் தான். எனக்கு சரியான முறையில் பேர் தெரிய இல்லை. இவர்கிட்ட இளங்குமரன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தான் எங்களை வந்து இந்த காலத்தில் இப்போ எனக்கு நான் 48 வயசு 48 வயசுலேயே சுண்டுக்குள கடற்கரையில் 12-13 வயசில் தொழிற்சியை வலிக்கிட்ட காலத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தான் முதல் வந்து பேப்பரப்பட்டி கிளிநொச்சி என்ற இடத்துல வந்து எங்களை வந்து சந்திச்சு கதைச்சிருக்கிறார். இவருக்கு இனி இல்லை திருப்பி நான் நன்றி சொல்லக்கூடிய மாதிரியும் இருக்குது. நான் நன்றி சொல்கிறத விட எங்களில் மக்கள் சார்பாகவும் எங்களை அமைப்பு ஊடாகவும் அனைத்து எங்கள் அமைப்பு சார்பாக நான் நன்றி சொல்கிறேன். எங்களை தலைமுறைகளுக்கு இவர் ஒரு விடிவை எங்களுக்கு இந்த ரோட்டை செய்தருவர் என்ற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கு 48 வயசுக்கு. ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து எங்களை பார்க்காத அமைச்சர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்த்துருக்கிறேன் எங்களுக்கு ஒரு விடிவு வந்திருக்குன்றால் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தொழில் அனுப்பி இருக்கிறாரோ இல்லாட்டி இவர் நேரடியாக எங்களை வந்து சந்திக்க கொண்டு வந்தாரோ எங்களுக்கு அது தெரிய இல்லை. ஆனால் எங்களில் மீன்பிடியை அழிய விடாமல் இந்த பேப்பரப்பட்டியில் கல்லாறில் நாங்கள் மீன்பிடி தொழிலை நம்பி தான் இருக்கிறோம். எங்களில் பிள்ளைகள் படிப்போ இல்லாட்டி எங்களில் வீட்டுக்கார வாழ்வாரமோ இல்லாட்டி நாங்கள் இந்த மீன்பிடியை நம்பி தான் இருக்கிறோம். வேறு தொழில் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சாதாரணமாக 400 குடும்பம் இருந்த இடத்துல இப்போ வந்து ஒரு 100 குடும்பம் தான் இந்த மீன்பிடிக்கண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மீன்பிடியை நாங்கள் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறதும் ஏனென்றால் இந்த பாதை பிரச்சனையால் முழு பேரும் மீன்பிடியை விரும்பாமல் விட்டு வேறு தொழில் இறங்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களில் சமுதாயம் அழியக்கூடாது எங்களில் வாழ்வாரம் அழியக்கூடாதுன்றாக்காண்டு தான் இந்தளவு துன்பத்திலேயும் நாங்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் எங்களுக்கு இந்த வீதி வேணும், எங்களுக்குரிய வாழ்வாதாரம் வேணும். எங்களுக்கு இதை இந்த அமைச்சர் எங்களுக்கு பெற்றுத்தரணுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி